மனோரமா, 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 மனோரமா. ஏப்பா மழை நின்று வரக்கூடாதா? ஏழைங்க தானம்மா நம்ம வெயில காஞ்சாட்டா என்ன? அப்படி சொல்லாதீங்க அப்பா. ஏழையான நாம் எனக்கு ஏழையாக்கா நமக்கு நல்ல காலம் வரும். அப்படி ஒரு நல்ல காலம் வர்ற வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கணும். ரொம்ப களைப்பா இருக்குங்க, கஞ்சி கொண்டாரு. வேண்டாமா, மாறு வழியா இருக்கு, நெஞ்சு வெளி தண்ணி கொண்டு வாங்க. சரி. அடக்கழுத பையன் நாய தேய்ச்சி வச்சு படம் பாக்குறதுக்குள்ள இந்த நாய் படம் பார்த்துட்டு போயிடுச்சுட்டேன். உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் இதே பைத்தியமா போச்சு. தங்கம் பண்றேன்னு வேலை தெரிய வைக்க விட மாட்டீங்க போல இருக்கு. நீ ஏண்டி பேச மாட்டேன்? என்னுடைய ரகசியம் உனக்கு எங்க தெரிய போகுது? இந்த ரகசியம் நீங்களும் பெரியவன் கருணாகரன் என்னடி பைத்தியம் முடிச்சு உணர்கிட்டு இருக்கானா? அவங்க உடம்பு கொதியா கொதிக்குது. பெரிய தொல்லையா போச்சுது. அவன் கால் ரெண்டையும் பிடிச்சி தண்ணியில முக்கி எடு, பாலக்கா வச்சு போடுற மாதிரி சில்லுன்னு போயிடும். அட ஏங்க டாக்டர் வர வச்சு பார்த்தா நல்லாதான் இருக்கும். அவனடி 4 மாத்திரை எழுதி கொடுத்துட்டு 40 ரூபாய்க்கு பரட்டன்னு சீட்டை எழுதி கொடுக்குறான். ஆமா, பணம் பணத்தை பெட்டியில கூட்டி வச்சுக்கோங்க. ரோட்ல எடுத்து கொட்டி வைக்கட்டுமா? இப்பவே ஜோரத்தை கவனிக்கலன்னா பின்னால 1-2 நீங்க தான் பணத்தை செலவு பண்ணணும். நல்லா வச்சுக்கோங்க பணத்தை. என்னது நான் செலவு பணத்தை நான் செலவு பண்ணுமா? இதனடி தொல்லையா போக்கல. என் பையன் ரவி, பையன் என்ன பண்றான்? ராஜ்குமார் எல்லாம் வயல இது வந்துட்டப்பா. பாத்தியாடி, பையன் தானம் தப்பாம சுதியோட நடந்து வர்றான். அது அவனை சொல்லி குத்தம் இல்ல. காரப்பைய கீழே கொடுத்து கார கரைன்னு விட வச்சிருந்தா அது இப்படி நடக்காது. நான் காசுன்னு பார்க்காதபடி படிக்க வச்சேன் பாரு. 4 வரையில ஒரே இதைச்சு போட்டுட்டு தலகர நடக்கிறான், பழந்தின்னி பாபா மாதிரி. என்னப்பா சொல்றீங்க? உங்க அண்ணனுக்கு ஜுரமா அப்படின்னு உங்க அம்மா சொல்றா. இவ சொன்னானே போய் டாக்டரை கூட்டிட்டு வா. அப்ப நான் காரை எடுத்துட்டு போறேன்ப்பா. காரை எடுத்துக்கிட்டா கட்டி தோல்ல காவடி மாதிரி தூக்கிட்டு போ. பாத்தியாடி, அவன் காரை வாங்கி ரோட்ல ஓட்டுறான், இவன் எடுத்துக்கிட்டு போறான். இல்ல பாத்து போடா, மழை பெஞ்சிருக்குது, சேறு தண்ணி கார் மேல பட போகுது. அந்த பையன் வேற காரை கழுவுறான்னு சாயத்தெல்லாம் சுரண்டி எடுத்துட்டு போறான். அப்ப கார் நம்ம வீட்டுல வச்சு பூட்டிருக்கலாம்ப்பா. இந்த வார்த்தை சொல்றதுக்கு நீ எனக்கு முன்ன பிறந்திருக்கணும். பேசாம ராஜ்கோட். மருந்த கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் பைத்தியக்காரி மாதிரி சிரிக்குது? உங்களுக்கு ஏன் நானாச்சு யாராச்சு? இதெல்லாம் உண்மையான டாக்டருக்கு செய்ய வேண்டிய வேலையாச்சே. அப்ப நான் டாக்டர் இல்லையா? ஐயா, உங்க முகத்தை பாருங்க கண்ணாடி. உங்க முகத்தை கண்ணாடியில பாருங்க. ஆமா, கம்பவுண்டர் கந்தசாமி கண்ணு சரியா பிரிஞ்சு வந்துடுச்சு. நீ அச்சிவார கல்வி அடியோட பேச்சுல போட்டுருக்க. அட்ரஸ் தெரியாதோட பொண்ணு நட்டா வச்சா கம்பவுண்டர் கந்தசாமி டாக்டர் ஷைலக்கா எப்படி வாழ முடியும்? ஏன், அதுக்குதான் சகல வியாதிக்கும் சர்வரோக டானிக்கான தூக்க மருந்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்களே. இனிமே ஏன் வாழ முடியாது? என்னமோ உலகம் உங்களை கண்டு ஏமாறுது. அதுக்குள்ள பாக்குறத பாக்கணும், சுத்துறத சுத்தணும், சேர்க்கறத சேர்க்கணும், ஓடுற போது ஓடணும், வாங்குற போது அதிகமாகணும். யாரோ பேசணும் ஒருத்தக்கா, என் கேஸ நான் வாட்ச் பண்றேன். டாக்டர் லரோசி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள வேலையா இருக்கிற வந்துடுவோம்.
டாக்டர் இவர் இல்ல டாக்டர். டாக்டர் உள்ள ஏன் எங்க அப்பாவுக்கு ஆபத்து. ஆபத்தா? ப்ளீஸ் விட்டு ரிப்பீட். கார் கொண்டு வந்திருக்கியா? காரா? காருக்கு நான் எங்கே போவேன்? நாங்க ஏழைங்கம்மா. சர்க்கார் இலவச ஹாஸ்பிட்டல் இருக்கே, அங்க போயே. அங்கே மூடிட்டாங்க. அதனால தான் இங்க வந்தேன். பணம் இல்லாம எங்க டாக்டர் வரமாட்டார். நீ போகலாம். ஐயோ அப்படி சொல்லாதீங்க, ரொம்ப ஆபத்தான நிலைமை. நோ நோ. ஆமா, ஃபீஸ் இல்லாம டாக்டர் எப்படி வருவாரு? சரி, கவலைப்படாத, டாக்டருக்கு ஃபீஸ் நான் தர்றேன். வீட்டுல ஜுரம் டாக்டர், அப்பா அவசரமா கூட்டிட்டு வர சொன்னாரு. வீட்டுல ஜுரம், அது என்ன கேட்டா அங்க வந்து பார்த்தா தெரியும். டாக்டர் எனக்கு இல்ல டாக்டர், எங்க அப்பாவுக்கு. டாக்டர், இவங்க அப்பாவுக்கு ஆபத்தா? ஃபீஸ் நான் தரேன், நீங்க கவனிங்க. ஆமா, நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சீக்கிரம் வாங்க டாக்டர். ஆமா டாக்டர், முதல்ல இந்த கேஸ பார்த்துட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். வாங்க டாக்டர். வாங்க டாக்டர், வாங்க. வாங்க டாக்டர். தேங்க்யூ. ஆபத்து ஒண்ணும் இல்ல, நீ வந்து தேங்க்யூ. இத வந்து 3 வேளை, அதாவது திரைத்தடி. நாளைக்கு அப்பா வந்து டிஸ்பென்சரி கூட்டு வந்துரு. தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். ஓ ஐ சி. ஆமா, நீ என்ன படிச்சிருக்க? 4th form. உன் பேர் என்னமா? மனோரமா. பியூட்டிஃபுல் நேம், எக்ஸலன்ட் நேம். இத செலவு வச்சுக்க. வேண்டாங்க, நீங்க செய்த உதவியே போதும். பரவாயில்ல, சும்மா வச்சுக்க. அப்பாவுக்கு ஏதாவது பழம் வாங்கி கொடு. இல்லைங்க, வேண்டாம். கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டாரு. What an excellent walk. போயிட்டாங்க. பணம் மன்னிச்சுக்கணும், உங்களுக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ஒண்ணும் இல்ல, நம்ம பையன் நல்லா வந்து வாக்கிங்க ஐயா, வடிவேலுக்கு நம்ம பெரிய பையன் மேல பட்டு அவன் உடம்பு சரியில்லைன்னு யாராவது ஐயா ஊத்துறேன். பெரிய பையன் உடம்பு சரியில்லையா, மேல படுத்துருக்கான் போய. மன்னிச்சுங்க சார். மன்னிச்சுங்களா? என்னப்பா டாக்டர் வந்தா? இல்ல டாக்டர் யாவாயில ஊத்திட்டு போயிட்டான். நான் சொல்றதுக்குள்ள என்ன பண்றாங்க, பெனாய் மாசம் அடிக்குது. தம்பி ராத்திரி எல்லாம் சரியா தூங்குறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் படிப்பு படிப்புன்னு இப்படி ஆயிட்டான் டாக்டர். ஆமா டாக்டர், ஆமா. இங்க விடிய விடிய வழக்கு வேற எரியுது, இருக்க என் பணம் வேற கரையுது. அதனால இங்க இருக்கிற வழக்கெல்லாம் புடிங்கி எரிஞ்சு விட்டு மண்ணெண்ணெய் வழக்கு போடலாம்னு பாக்குறேன். யூ ஆர் கரெக்ட். ஓவர் ஹீட் ஆயிருக்கு, அதனால கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்க. அழகா கொஞ்சம் தூங்குனாக்கா எல்லாம் சரியா போயிடும். இவனா தூங்குவான்? இவன் கத்துற இருக்கிறவங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்து கொதிப்பை உண்டாக்கி உங்களுக்குள்ள பணத்தை சேர்த்து கொடுப்பான்.
ரொம்ப தேங்க்ஸ், நல்லது. எவ்வளவு பணம் போனாலும் கவலையில்லை டாக்டர், பையன் தூங்கினா போதும். என்னது பணம் போனா அடிச்ச சும்மா கடை. டாக்டர் காசு காசு எடுத்துட்டு ஐயோ என்னது சகல வியாதி வந்து போல இருக்கு. ஐயோ டாக்டர், இன்னும் 4 மந்திரத்தை அதுல போடுங்க. கொலை தான் பண்ண போறாரு இருந்தாலும் என்ன. இருக்கட்டும். ஷைலக் மெடிசன் எப்பவுமே சைலண்டா தான் வேலை செய்யும். குடிமா குடிதா. அப்போ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நல்லா தூங்கும். நீ போங்க, அப்பதான் ரெஸ்ட் வருது. டாக்டர் ஐயா, பில்ல கொஞ்சம் பாக்கு போட்டு அனுப்புறீங்களா? That's nothing. Only 13 rupees, அதாவது 30 ரூபாய். ஏய்யா, அவன் மருந்த சாப்பிட்டான், ஏப்பம் விட்டான். சரி, நீர் ஏப்பம் விட்டீங்க, யார் கொடுக்கறது 30 ரூபா? ஊட்டப்பம். போங்க ஐயா, போய் பார்த்து பில்ல போட்டு அனுப்புங்க, போங்க. பாக்கியாடி 30 ரூபா பில்லு எல்லாத்தையும் கடைச்சு கொடுத்து 30 ரூபா பில்லு போடுறான். காரணம் ஒரு தேனையை சுக்கி வாங்கி குறைச்சு கொடுத்தாக்க சரியா போயிடும். அடே அப்பா, அவ நடக்கிற நடையில படிய இடியும் போல இருக்க. என்ன டீ சொல்ற? சொல்றேன், ஒரு வயசு வந்த பொண்ணு கொஞ்சமாவது அடக்க உடக்க வேணாம். காலேஜுக்கு போறதும் ராத்திரியில வீட்டுக்கு வர்றதும் கண்டவங்கிட்ட கைய கொடுக்கறதும். இருடி என்னமா அவ கைய கொடுக்கறது உனக்கு இப்படி பொத்துக்கிட்டு வருது? உன் கைய கூட தான் வளையக்காரன் பிடிச்சு கொடுக்குறான் என் கண்ணு முன்னாலேயே. இதுக்கு நான் இந்த குட்டி சோத்துல போய் முட்டிக்கிறது? அது வளையலு. இது என்ன துவையல? சரிதான் போடி. எந்த காலத்திலேயே நடந்ததை இந்த காலத்துல உணர்ந்து முடி போடுறேன். ஐயோ ஐயோ, என் தம்பி வயசுல இப்படி ஒரு அடங்காப்படாரி பிறக்கும் நான் நினைக்கவே இல்லை. நீ கூட தான் 2 ரோட்டு இன்ஜினை பெத்து விட்டுருக்குற. மரமட்டை தெரியாம சிக்கு 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 சிக்குன்னு போய்கிட்டே இருக்கு. ஏய், அடிச்சு பல்லெல்லாம் ஊத்தும். அந்த அவங்களாம் என்கிட்ட வச்சுக்காது. ஏய், கீழே இருக்கிறாட இந்த வீட்டுக்கு அதிர்ஷ்ட தேவதை, ஒன்னும் சொல்லப்படாது. அப்புறம் சொன்னாங்களே என்னன்னு, கழுதைக்கு பேரு முத்துமாலேன்னு. ஏய், அந்த மருந்து புட்டி பத்திரம் அதை வேற காணுனாக்கா அப்புறம் 30 ரூபா பில்லு போட்டு அமைச்சு போடுவான். நின்னு கேட்கறானா, போய்கிட்டே இருக்கிறா. இது ஒரு ரயில் இன்ஜின் வந்து வாச்சிங்கள. அப்பா, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? கொஞ்சம் தேவையில்லம்மா. மூச்சையானது நான் பயந்தே போயிட்டேன்ப்பா. என்னம்மா அது இவ்வளவு கோழையா இருக்கேன்? இதுக்கா வாடுகிறது? போகட்டும், டாக்டருக்கு யாரோ பணம் கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க, யாருமா அது? நீங்க மூச்சையானதும் டாக்டர் கிட்ட ஓடுங்க அப்பா. அந்த டாக்டர் பணம் எல்லாமே வரமாட்டேன்னுட்டார். அப்போ அங்க யாரோ ஒருத்தர் பணக்கார போல இருந்தார். அவர் என் மேல இருக்கப்பட்டு அவரை காலையே அழைச்சிட்டு வந்து அவரே பணமும் கொடுத்தாரப்பா. மனா, நீ படிச்ச பொண்ணுதான். ஆனா உனக்கு உலக அனுபவம் பத்தாதம்மா. கடல் ஆழத்தையும் கணக்கெடுத்து பார்த்துடலாம். மனுஷனுடைய மன ஆழத்தை அளந்து பார்க்க படிப்பு பத்தாதம்மா. அனுபவம் தான் வேணும். உண்மைதான் அப்பா. பணங்கிற வலைய வீசி பருவங்கிற மீன் வருமானதான் தெரிஞ்சதப்பா. நெருப்புல காய்ச்சின இருந்து கொடுத்தான் பார்க்க கோபம் போல இருக்குமா? எல்லாரையும் அப்படி நினைக்க முடியுமா அப்பா? நம்ம போல அந்தத்து உள்ளவங்ககிட்ட பழகுனா நம்ம நிலைமை தெரியும். மீறினவங்கிட்ட அன்பை எதிர்பார்க்க முடியாதுமா. அவங்கள சொல்லி குத்தம் இல்லை. இந்த பண பேராசை இருக்கு, மனுஷனை பம்பரமா ஆட்டி வைக்கும். அது என்னோட அனுபவத்துல உன்னை வளர்க்க பாடுபட்ட இந்த 17 வருஷத்துல நல்லா தெரிஞ்சுக்கிட்டம்மா. டாக்டர், மனோரமாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ஒரு பொண்ணு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அட, அவளுடைய கேரக்டர் கேட்ட மிஸ்டர் ரவி, பாருங்க, முதல்ல நம்முடைய கேரக்டர் நாம ரொம்ப நல்லா ஸ்டடி பண்ணிக்கணும். எதுக்கு சார்? இது லவ் மேட்டர் மை டியர். காரியம் முடியுதுன்னா கல்யாண மண்டபம் இல்ல, இதுக்கு இம்பார்ட்டன்ட் மென்டல் ஹாஸ்பிட்டல். நான் அவளை காதலிக்கணும் சார். அதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. வாட் கொஸ்டின் இது?
நீ என்னையா காதலிக்கிற டைரக்டா அவகிட்டே கேள. நேர்லயே கேட்கவா சார்? ஆமா, பை சான்ஸ் ஒரு கிஸ்ஸே கிடைச்சாலும் கிடைக்கலாம், இல்ல அதை மிஸ் ஆகி ஒரு சைடு பல்லே போனாலும் போகலாம். இதுதான் உலக லவ் ட்ரீம்ஸ் ரவி. தேங்க்யூ. பைத்தியக்கார் மாடை, இவனுக்காவது மனோரமா கிடைக்கிறதா? ஷைலக்கனுடைய பர்சனாலிட்டி கண்டு மயங்குறான்னா அதுல அர்த்தம் இருக்கு. மனோரமா டார்லிங் மனோரமா. நேரத்துல எங்க தம்பி வடிக்க போறீங்க? இந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில தூக்குறத விட எங்கேயாவது ஒரு சுடுகாட்டுல போய் தூக்கலாம். என்ன தம்பி இது? தம்பி அம்மா கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிட்டா. ஐயோ அம்மா.
சமயம் பாக்கத்தடிப்பான் கில்லாடி. பரபரப்பாக இருக்கிற காசு பறி கொடுத்தவனோ ஏங்கி தவிப்பான் தள்ளாடி. இருக்கிற காசு பறி கொடுத்தவனோ ஏங்கி தவிப்பான் தள்ளாடி. சுறுசுறுப்பாக இருக்கிற இடத்தில் தூங்கிய வழிவான் சோம்பேறி. சுறுசுறுப்பாக இருக்கிற இடத்தில் தூங்கிய வழிவான் சோம்பேறி. சொன்னது எல்லாம் மனசிலே வச்சு நடந்துக்க வேணும் அம்மாடி. பார்க்காத புதுமைகள் எல்லாம் கண்ணார பாரடி பொம்மி. கேட்காத சங்கதி எல்லாம் காதார கேளடி பொம்மி. மிஸ்டர், ஏ மிஸ்டர், அதே அதே ஏன் அதே மூச்சுக்கு இது பேச்சு காணுங்க. ஆண்டா நல்ல கூச்சு போட்டு படுத்துக்கிறான் போது. எங்க இருக்கான்? என்னப்பா சொல்றேன்? இல்லம்மா, ரிக்ஷாவுக்கு எனக்கு ரொம்ப தூரம். இல்ல, எங்க வீடு பக்கத்துலதான். இல்ல, நான் ரிக்ஷா இருக்கு. நீங்க வேற யாராவது கூட்டிட்டு போங்க. பணத்தை பத்தி யோசனை பண்றீங்க? இல்லம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. ஐயோ, பக்கத்துல எந்த வண்டியும் இல்லையே, அதனால தான் உன்னை கூப்பிடுறேன். என்னடா இது நிலைமை எக்கச்சக்கமா போயிடும் போல இருக்கு. அம்மா, நான் நீங்க இங்க இருங்க, நான் போய் இந்த இல்ல என்னுடைய சிலையை நான் அனுப்புறேன். டேய் சுப்பா, சுப்பா. அப்பா, இந்த உதவி கூட செய்யக்கூடாதா? நான் அவசரமா டாக்டர் வீட்டுக்கு போகணும். எங்க அப்பா நோயாளி. நோயாளியா? ஐயோப்பா, கண்டிப்பா உதவி செய்யும். உட்காருங்க, போலாம். கருணாகரா, இன்றா ரிக்ஷாவை. என்னது? ஒண்ணும் இல்லை.